குடும்பமாடா இதெல்லாம் அப்படின்னு நான் பார்த்து ஃபீல் பண்ண படம் தான் சுபாஷ்ங்கிற டெபியூ டைரக்டர் டைரக்ஷன்ல அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் இவங்கலாம் நடிச்சு இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் பிளாஸ்ட். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்க அப்படின்னா, அர்ஜுன் வந்து ஒரு கராத்தே மாஸ்டரா இருக்காரு. அப்படி இருக்கிற அர்ஜுன் வந்து சின்ன வயசுல இருந்தே பிரீத்தி முகுந்தனை வந்து ரொம்ப ஹானஸ்டா போல்டா வளர்க்கிறாரு. எந்த பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. உன் கண்ணு முன்னாடி யாருக்காவது தப்பு நடக்குது அப்படின்னா அவங்க இடத்துல உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ இருந்தா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நீ ஃபேஸ் பண்ணது பிரச்சனைய அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணாதான் அவரை வளர்க்கிறான். அவங்க அப்பா வந்து அவர் வளர்க்கிறாரு. அவங்களுமே அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த வித பயமும் இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பிரீத்தி முகுந்தன் வந்து ஒரு கட்டத்துல ஒரு ரவுடி கும்பல் கூட ஒரு சின்னதா ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகுது. அப்படி ஆகுறப்ப இந்த குடும்பத்தையே அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் இந்த குடும்பத்தையே அந்த ரவுடி கேங் வந்து மொத்தமா அழிச்சிருவோம், கொலை பண்ணி முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. இவங்கிட்ட இருந்து, அதாவது இந்த ரவுடி கும்பல் கிட்ட இருந்து பிரீத்தி முகுந்தனோட ஃபேமிலி தப்பிச்சா தப்பிக்கலையா, எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பக்காவான ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் பிலிம் தான் இந்த பிளாஸ்ட். படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி செட் பண்றாங்க. அது கொஞ்சம் ஏன் எங்கெங்கயோ போற மாதிரி இருக்கு அப்படின்னு லைட்டா ஃபீல் ஆகலாம். ஆனா ப்ரீ கிளைமேக்ஸ் ப்ரீ இன்டர்வல் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமா ஒரு பூமான ஒரு இடத்துக்கு போகுது படம். அதான் ஸ்டார்டிங்ல அப்படியே இந்த படம் அப்படியே லீனியரா ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஸ்லோவா போய் அப்படியே ஹைக்கு போகுது. அந்த ப்ரீ இது இருக்குல்ல, இன்டர்வல் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மொமெண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அது உண்மையாவே பிளாஸ்ட் தான் தியேட்டரே, அந்த மாதிரியான மொமெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்ச அந்த ஸ்டோரி செட் பண்ணதுக்கு கனெக்ட் பண்ற விதமா இருக்கிற அந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல பயங்கர தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான். அது எல்லாமே ஒவ்வொன்றும் பயங்கரமா இருந்துச்சு. எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணிச்சு. இப்ப எந்த ஒரு கேரக்டருமே படத்துல தேவையில்லை, இவங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தேவை அப்படிங்கிற கொஸ்டினே உங்களுக்கு வராது. அது மாதிரி படத்துல காமிச்ச எல்லா சீன்ஸுமே படத்துக்கு தேவையானதுதான். ஒரு சீன் கூட படத்துக்கு தேவையில்லையே, இது எதுக்கு இந்த இடத்துல இது வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.5 மணி நேரம் இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். இந்த டியூரேஷன்ல ஆடியன்ஸை எந்த பயங்கரமா என்ஜாய் பண்ண வைக்கணும், எப்படி என்டர்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தேடி தேடி டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு, நேர்த்தியா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து நிறைய இடங்கள்ல அந்த படத்தோட சீன்ஸை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்து படத்தோட எடிட் ஒர்க் வந்து சூப்பரா இருந்துச்சு. படம் வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த இடத்துலயுமே லேகா ஃபீல் ஆகாம போர் அடிக்காம படத்தை பாக்குறதுக்கு உண்டு பண்ணிச்சு இந்த இது. அது மாதிரி படத்துல ஹியூமர் நிறைய இடங்கள்ல ஒர்க் ஆச்சு. அதுவும் இந்த சீரியஸான டைம்ல இந்த லோகேஷ் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா சின்ன சின்ன ஹியூமர் இருக்கும். அது இந்த படத்துலயுமே நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கர ஃபன்னா சூப்பரா இருந்துச்சு. அதான் சொல்றோம்ல, படத்துல பயங்கர ஹைலைட்னா ப்ரீ இன்டர்வலும் ப்ரீ கிளைமேக்ஸ் தான் பயங்கர ஹை மூமெண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க பாக்குறப்பவே அந்த ஒரு விஷயத்த கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, அப்படி இருக்கும். அது மாதிரி படத்துல அடுத்தடுத்து ரைட்டிங்ல நிறைய விஷயத்த சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இவங்க வந்து அந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். தப்பிக்கலான்னு போறப்ப அது தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரைட்டிங்காவே நீங்க படத்தை முடிச்சுட்டு யோசிச்சு பாக்குறீங்க அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள அவங்க பிரீத்தி முகுந்தனோட ஃபேமிலி மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ஓவராலா ஒரு ஒரு டெபியூ டைரக்டர் வந்து 100% அவரோட எஃபோர்ட்ல ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. ஆடியன்ஸ் 100% சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அவங்க பே பண்ற அந்த 130 ரூபா 150 ரூபா டிக்கெட்டுக்கு கண்டிப்பா அவங்க வந்து ஒருத்தா ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்டர்டெயின் ஆவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் படத்தோட ஓவரால் ரிவ்யூ. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். ஷியரா பாருங்க. என்னால ரொம்ப கான்ஸ்டா சொல்ல முடியும், கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிக்கும். ஃபேமிலியோட குழந்தைங்களோட தாராளமா பார்க்கலாம். எந்த வித தவறான காட்சிகள், கண்ணை லைட்டா சுருக்குற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப கான்பிடண்டா படத்தை பார்க்கலாம். பாருங்க, பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிக்குதா, பிடிச்சிச்சா, பிடிக்கல அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ், இந்த படத்துல இது நல்லா இல்ல, இந்த விஷயம் மாத்திருக்கலாமே அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரீயா பேசுவோம். என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுலையா காக்காக்கலையா அப்படிங்கிறத ரொம்ப தெரிஞ்சுக்கோமே அப்படிங்கிற மாதிரி. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட அந்த மூவியை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் மட்டும் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.